ஆப்பம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இங்கே பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது. நல்லா இது எவ்வளோ இது பாருங்கள் தோண்டுக்கிட்டு இருக்குது. நல்லா ரோஸ்ட்டாகவும் இருக்குது. அப்போ நல்ல பஞ்சு போல் இருக்குது, ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரைனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்குங்க. தேங்காய் பால் இப்படி ஊற்றி நல்லா சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை போடுறேன். டேஸ்டியான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அருமையான ஆப்பம், செம்ம டேஸ்டாக இருக்குது. பாலை கொஞ்சம் நல்லா கெட்டி பால் எடுத்திங்கன்னா நெஞ்சு சளி கூட ஓடி போயிடும். தேங்காய் பாலுக்கு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஆப்பம் ரெடி. வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆப்பம் சாஃப்டாகவும் நல்ல மிருதுவாகவும் நல்லா வரும். அது எப்படி இப்போ செய்யலான்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பாருங்கள், இது மாவு பச்சரிசி, இது வந்து இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம். வாங்க அளந்துக்கலாம். இதில் ஒரு இட்லி அரிசி வந்து 2 டம்ளர் போட்டுக்கிறேன். இட்லி அரிசி 2 டம்ளரு, மாவு பச்சரிசி வந்து 2 டம்ளரு, இந்த உளுந்து வந்து பாதி டம்ளருக்கும் கம்மியாகவே எடுத்துங்க. இந்த அளவு போட்டால் போதும். இப்போ நான் 4 டம்ளர் 2 சேர்த்து அரிசி வந்து 4 டம்ளர் அளந்துருக்கோம். உளுந்து வந்து இந்த 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட, 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த அளவு போதும். ஒரு பிடி அளவு தான் வரும் உளுந்து. இதில் நம்ம கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவு வெந்தயம் போதும். இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைப்போம். அரிசி வந்து நல்ல வெள்ளையாக கழனி பணிஞ்சிட்டு பாருங்கள், தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆப்பத்துக்கு ஊற வச்ச அரிசி வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி, இங்கே பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. நல்லா கழுவினால தண்ணி வெள்ளையாக இருக்குது. இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியோடையே போடுங்க. அப்படியே அரைச்சிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி வந்துருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதில் நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கல் உப்பு போடுறேன். இந்த அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கையை வச்சு இப்படி கரைக்கணும். கரைச்சி ஒரு நாள் பூரா நைட்டில் இருக்கட்டும். காலையில் நம்ம அப்போ ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நைட்டு ஆட்டி வச்ச மாவு பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு. நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு. நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இப்படி பொங்கி வந்திருக்கு. இப்போ அதுக்கு ஒரு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்துக்கலாம்.
தேங்காயில் தண்ணி ஊற்றி நல்லா பாலை அரைச்சாச்சு. இதை புழிஞ்சு நம்ம பால் எடுத்துக்கலாம். முதல் தடவை தண்ணி ஊற்றி நல்லா பால் எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது பால் எடுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் தான் ரொம்ப முக்கியம். நல்லா கெட்டி பால் அந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. நம்ம ரெண்டாவது தண்ணி பால் எடுத்து பாருங்க. அதில் இந்த மாவில் வந்து நம்ம ஊற்றி கலக்க போகிறோம். அதில் கொஞ்சம் நம்ம சோடாப்பு போட்டுக்கிற போகிறேன். சோடாப்பு வேணாட்டாலும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். நான் சும்மா கொஞ்சோண்டு தான் போடுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோடாப்பு இந்த ஒரு பிஞ்சு தான் போடுறேன். இவ்வளோ தான் போடுறேன். போட்டு நம்ம ரெண்டாவது பால் இந்த எடுத்து வச்சோம்ல தேங்காய் பால், அதை வந்து இதில் சேர்த்துருவோம். கொஞ்சமாக விட்டுக்குங்க. தோசை மாவுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்குங்க. ஆப்பம் ஊற்றுற பக்குவத்துக்கு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். நம்ம இப்போ ஆப்பத்தை ஊற்றிக்கலாம். இப்போ ஆப்ப சட்டியை வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அரை சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம இப்போ ஆப்பத்தை ஊற்றிக்கலாம். மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள் ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ரோஸ்ட்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள் அருமையான ஆப்பம் சுட்டுட்டோம். சூப்பராக இருக்குது ஆப்பம். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. நம்ம சேனலை நம்ம எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஆப்பம் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆப்பம் பஞ்சு போல் ஆப்பம் ரெடி ஆகிருக்கு.